சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சிறப்பான வணக்கங்கள்ப்பா. முடிந்து விட்டது, முடிந்து விட்டது. ஆன்சர் கீ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒண்ணே ஒண்ணு சொல்லிர்றேன். 12th ஹிஸ்ட்ரி எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழ வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து எல்லா ஸ்டூடண்ட்ஸுமே வந்து சொல்லுங்கப்பா. ரொம்ப ஈஸியா தான் ப்ரோ இருந்துச்சு. பட் டிடிஎல் 2 மார்க், 3 மார்க், 1 மார்க்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எழுதும்போது டைம் வந்து பத்தல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடண்ட்ஸ் உடைய கமெண்ட்ட வந்து நம்மளால வந்து பார்க்க முடிந்தது. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இன்னொரு ஒரு அனௌன்ஸ்மென்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 12ஆம் வகுப்பு ஓகேங்களா? 12th ஸ்டாண்டர்ட் வரலாறுக்கான ஆன்சர் கீ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த மறக்காம அந்த டெலிகிராம் குரூப்ப கிளிக் பண்ணிட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல ஏ டைப், பி டைப் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்க்கான ஆன்சர் கீயுமே வந்து நான் அப்டேட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து நீங்க பெருசா கவலைப்பட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. இன்னொரு ஒரு அனௌன்ஸ்மென்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்கள் வரலாறுல வந்து எப்படியெல்லாம் வந்து எழுதியிருக்கீங்க? குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டரிய பொறுத்தவரைக்கும் ஒட்டு மொத்தமாவே வந்து சொல்றேன். டைமிங் சத்தியமா பத்தாது. எந்த ஸ்டூடண்ட்ஸ்க்குமே வந்து பத்தாது. எந்த ஒரு சூழ்நிலையில தான் எப்படி எழுதுனீங்கன்றத சொல்லுங்க. ஏ டைப், பி டைப் 2 டைப்பும் இருக்கிறதுனால, உங்களுக்கான ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா, 140க்குள்ள உங்க கைக்கு வந்து கிடைக்கிற மாரி வந்து பண்ணிடுவேன். ஸோ, அதனால வந்து நீங்க அத பயப்பட வேண்டிய அவசியம்ன்றது கிடையாது. இன்னொரு ஒரு அனௌன்ஸ்மென்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரியில பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே 2 மார்க்கு கம்பல்சரி அட்டெண்ட் பண்ண முடிஞ்சுச்சா? 3 மார்க்கு கம்பல்சரி அட்டெண்ட் பண்ண முடிஞ்சுச்சா? இன்னைக்கு தான்ப்பா உங்களுக்கு லாஸ்ட் எக்ஸாம். இத நீங்க முடிச்சுட்டீங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எக்ஸாமே ஃபினிஷ்டு. நெக்ஸ்ட் அடுத்த கட்டமா பேப்பர் கரெக்ஷன் இருக்கு. ரிசல்ட் டேட்ல எதனா சேஞ்சஸ் இருக்குமா? என்னென்ன அப்டேட்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு அலச வேண்டியது இருக்கு அப்படின்னே வந்து சொல்லிடலாம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரி அப்படின்றது எளிமையான முறையில கேட்கப்பட்டிருப்பதாகத்தான் தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லிடுங்க செல்லக்குட்டீஸ். ஸோ நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளர்களா இருந்தீங்க அப்படின்னா, மறக்காம இந்த வீடியோவ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க.